கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். சுக்கிரன் 26/8/2024 18/9/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 23 நாள், ஒரு மாதம் இருப்பார். ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார். 23 நாட்கள் இருக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலனை சொல்ல போகிறேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது. இந்த சுக்கிரன் தன்னுடைய நீச ராசியில பிரவேசிக்க போகிறார். கன்னி ராசியில சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார். அவள் எவ்வளோ பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர், எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கிரன் இந்த பெயர்ச்சியிலே அந்த ராசியிலே கன்னி ராசியிலே நீசம் அடைகிறார். அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும். தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது, தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது. அனைவரிடம் கவனமாக பழகி வர வேண்டும். இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுக்குற அரவணைக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாதி மகாக்கலை வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். சுக்கிர பெயர்ச்சி சிம்மத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தார். சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார். அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கிரனுக்கு பகை வீடு தான். சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இன்னும் மோசம். புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார். அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி. அது நீசம் அடைகிறார். அப்போ நீசம்பட்ட சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலாபலங்கள், அது இருக்கிற இடம், அது பார்வை பெறக்கூடிய இடங்கள், இதுதான் 12 ராசிகளுக்குண்டான பலனை சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார், மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கடகராசியிலே புதன் இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரியன், கன்னிராசியிலே சுக்கிரனுடன் கேது ஏற்கனவே இருக்கார். சுக்கிரனோட போய் இணைகிறார். சுக்கிரனோட கேது இணைகிறார். இது இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான், மீனராசியிலே ராகு பகவான், ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார். இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள், அபரிதமான விஷயங்கள், விபரீத ராஜயோகம் 1க்கு 2 இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். சுக்கிரனுடைய சந்திரன் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சந்திரன் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் தான். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார். குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது சுக்கிர பயிற்சி தான் பண்ண சொல்ல போகிறோம். அதனால் சுக்கிரனை பற்றி எடுத்துக்கொள்வோம். சுக்கிரனாகப்பட்டவர் கேதுவுடன் இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார். அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான். மற்ற 8 கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு. அப்போ அந்த கேது என்ன பண்ண போகிறார், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம். அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்ல போகிறார். அந்த கேது சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறனால, கேதுவோட சுக்கிரன் இல்லை, சுக்கிரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார். அப்போது அந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போகிறது. இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இல்லற துறவியாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அது பிரச்சனை வரும். அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும். மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார். சுக்கிரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடனும் சவகாசம், அதன் மூலியமாக கெட்ட பலன்கள் கொடுப்பதும், பெயர் கெட்டு போவதும், அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்கள் கவனமாக இருக்கணும், பெண்களும் கவனமாக இருக்கணும். பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மறைமுக தொடர்புலாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது. அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த சுக்கிரன் தன்னுடைய கன்னிராசியிலிருந்து உச்ச வீட்டை பார்க்கிறார். மீனராசியில் தான் உச்சமுடைகிறார். அந்த உச்ச வீட்டை பார்க்கிறார். அப்போ அங்கே யார் இருக்கா, ராகு பகவான் இருக்கிறார். போதுமா? அப்போது கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார். எதை கொடுப்பார்? ராகுவும் சுக்கிரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள், தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே அதிகமாக கொடுப்பார்.
அபரீதமாக கொடுப்பார். அது நேர்முகமாக இருக்கலாம், மறைமுகம். பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது. ராகுவுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும். அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்ல விஷயமும் நான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு அன்பு கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது, நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. அப்போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும்போது நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு. ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும். பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள். எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னுவாங்க. மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, எங்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க, இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நாடுவாங்க, நீதிமன்றத்தை நாடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில். பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். முதல்ல கெட்டு போயிடுவாங்க. இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க, கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து புகார் கொடுக்க வருவாங்க. அது மாதிரி வெளி உலகத்தை வந்து சொல்லுவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா? அதுதான் இந்த பலனை அதிகமாக சொல்லியிருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நிறைய ஆசைகள் இருக்கலாம். பேராசைகளை வளர்த்து கொடுக்கக்கூடாது இந்த காலத்தில். ஏன்னா சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா, நீசப்பட்ட சுக்கிரன் பேராசையை கொடுத்து பெரு நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார். கூட கேது வேறு இருக்கார், ராகு ஒரு பார்வை இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இல்லாமல் அண்டை அயலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சுக்கிரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும். அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த விஷயம் நடக்கும். பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர், ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அது மாதிரிலாம் கூட உண்மையாக நடக்க போகுது விஷயங்கள். இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும். பெண்களுக்கு உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம். அதெல்லாம் உச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வழின்றா, இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம். எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுக்கிர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்க போகுது. ஏனென்றால் சுக்கிரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி, இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானம் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன். இது பொது பலன்தான். இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு, அதை நான் இப்போ சொல்கிறேன். 9791052062. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருப்பேன். ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும், முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு, இப்போது நான் 12 ராசிக்குள்ள பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறும் சொல்லி, ரிஷிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்கார். 10ல் இருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நன்மை தான் செய்யும். அது சுபகிரகமாக இருக்கட்டும், பாபகிரகமாகட்டும், நீசப்பட்ட கிரகமாக கூட இருக்கட்டும். ஏன்னால் 11ஆம் இடம்ன்றது எல்லா வகையான லாபங்களையும் சொல்லக்கூடியது. அப்போது கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட போகிறீங்க. ரிஷிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் நீசப்பட்டிருக்கனாலேயும் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் மைனஸ் ப்ளஸ்ஸாக தான் மாறப்போகுது. அப்போது எல்லாமே உங்களுக்கு கெடுதல் வந்து நல்ல பலனாக நடக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மூலிமா கெட்ட பேர் வரும்னா அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, வாலண்டியர் வந்து உதவி பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் பார்த்தேன், நீங்கள் நல்ல குணமுள்ள இருக்கீங்களேங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அது நட்பாக இருக்கும், உறவாக இருக்கலாம்.
வெளிவட்டார பழக்கவழமாக கூட இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் உதவி பண்ணுவாங்க, நீங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க, அதை வந்து அவங்க இப்போ திருப்பி கொடுப்பாங்க, அது உண்டான பலனும் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே லாபங்கள் வந்து சேரும். அதிகமான வேலை, ஓவர் டைம் வேலை கிடைச்சா அது மூலிமா வருமானம் வந்து சேரும். தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. எண்ணிய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக ஈடேறும். சுய முயற்சி வெற்றி தரும். கூட்டு முயற்சியை விட சுய முயற்சி வெற்றி தரும். நீங்களே தனிப்பட்டு யோசித்து நீங்களே தனிப்பட்டு செய்யலாம். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர் பெண்கள் நிதானமாக யோசித்து செயல்படணும். அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். முன்கோபமும் அவசர குணமும் கூடாது. அப்படி பண்ணால் அவங்க சில பேர் கெட்டு போகிறதுக்கும் சில பிரச்சனைகள் வந்து சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து தவ வாழ்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணும். தவ வாழ்க்கைன்னா சாமியாராக போகிறதில்ல, அந்த ஒரே கடவுளை நினச்சி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு வரணும். அவங்க நாமாக்களை சொல்லிட்டு வரணும். இறை சிந்தனையோடு இருக்கணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்ரீராமஜெயம் தொடர்ந்து எழுதினே வரும். ஓம் நம சிவாய எழுதுவோம், ஓம் சரவணபவ எழுதுவோம், ஓம் சக்தி பராசக்தி சொல்லுவோம். இது மாதிரி அந்த நாமாக்களை தொடர்ந்து எழுதிட்டு வருவோம். 108 தடவை டெய்லி ஒரு நாளைக்கு எழுதிட்டு வரலாம். 1008 தடவை எழுதிட்டு வரலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வரலாம். ஒரு நோட்டு வாங்கி போட்டு எழுதிட்டு வாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளைப்பொழிஞ்ச நற்பலன் தான் ஏற்படும். நோய் நொடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. மாற்று மருத்துவத்தில் அவங்களுக்கு நல்ல குணமடைய போகிறீங்க. இறை வழிபாடு ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு விசேஷமான தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். விசேஷமான தெய்வ வழிபாடுனா ஒரு பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான தெய்வமாக சொல்லப்படுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த சரபேஸ்வரர் சொல்லப்படுவாங்க, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெய்வமாக சொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் பிரத்யங்கரா, வாராகி, நரசிம்மர், இது மாதிரி உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரணும். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களால நல்ல யோகங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். இது இல்லாமல் நல்ல பலன்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் கெடுபலன் குறைஞ்சிரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பார்க்கும்போது நோயை பெற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். மருத்துவமனைக்கு சென்று உதவி பண்ணலாம். இல்லை அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம். அந்த நோய் போகிற மாதிரி நீங்கள் செய்யணும். அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களே ஒரு கவலையாக விரக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ உள்ள ஓரளவுக்கு நல்ல பலன் தான் இருக்குது, கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, பெண் தெய்வம் வந்து மலை மேல் உள்ளதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண் தெய்வம் வந்தால் அங்கே மேலே மலை மேலே போயிட்டு அது வழிபட்டு வரணும். அதாவது கஷ்டப்பட்டு போயிட்டு வரக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அது கடற்கரை ஓரமாக இருக்கலாம், காடு முள் புதர் நிறைஞ்ச இடமா இருக்கலாம், அங்கெல்லாம் போயிட்டு வரணும். மலை மேலே உள்ள பெண் தெய்வமாக இருக்கலாம், அங்கே போய் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன் கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி தியானங்கள் செய்யணும். அது இல்லாமல் மந்திரங்கள் நீங்கள் உபதேசம் பெறுறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் மந்திர உபதேசம் சீக்கிரத்தில் சித்திக்கும். நீங்கள் வந்து ஒரு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இப்போ நான் சொன்ன தெய்வங்கள் அது மாதிரி அந்த உபாசர்கிட்ட போய் நீங்கள் மந்திர உபதேசம் வாங்கிட்டிங்கனாலே நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மந்திரம் வந்து உடனே சித்திக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கனால நீங்கள் அதிலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. அந்த மந்திரங்களை சொல்லிக்கே இருக்க அந்த தெய்வ சக்தியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து உங்களை கவசமாக காப்பாற்றி கடைசி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சரியில்லைனா கூட அது ஏற்றமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த இறை பரிகாரம் தான தர்மம் கை கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.